ஹால் மறுபடியும் நான் அங்கே சந்திக்க வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடி ஜோக். என்னது கடி ஜோக்கா? ஆமாம், ஆரம்பிக்கலாமா பிகிலு? ஃபஸ்ட்டு ஜோக்குள்ளே போடலாமா? டன் கணக்கில் துணி துவைக்கும் இடம் எது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அட நம்ம வாஷிங்டன்னு. முதல் ஜொக்கே இப்படியா? ரெண்டாவது வருது இருங்க. ரொம்ப காஸ்ட்லியான கிழமை எது? சொல்லு சொல்லு சொல்லு. காஸ்ட்லி ஒன்றே வயரெல்லாம் நினைக்கக்கூடாது. வெள்ளி கூட காஸ்ட்லி தான், அதனால தான் வெள்ளிக்கிழமை. சரியா? இதுதான் நமது 3ஆம் கடி ஜோக். போலாமா? ஒருத்தன் தலையிலே இருந்து இலையா கொட்டுச்சான். ஏன் ஏன் என்னவா இருக்கும்? இலையுதிர் காலமா? இல்லையே. ஏன்னா அவன் மரமண்டையா. வாங்க நம்ம 4th ஜோக்கு போகலாம். எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகிடும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? சொன்ன மாதிரி முட்டை பிரியாணி இருக்குமோ? ஏன்னா முட்டை ஃபெயிலானால் முட்டை தான் போடுவாங்க. பார்ப்போம் இருங்க நான். ஆமாம், முட்டை பிரியாணி. இது யாரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம வெற்றிகரமாக 5th ஜோக் பார்க்க போகிறோம். கோயிலுக்கும் சாமிக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? கோயிலுக்குள்ளே தான் சாமி இருக்குது, இல்லை போய் என்னப்பா வித்தியாசம்? கோயில் வந்து சிம்மு நடித்த படமா, சாமி வந்து விக்ரம் நடித்த படமா? டே என்னடா அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? Let's see 6th joke guys. ஆப்பிள் நறுக்கி வச்சா என்ன ஆகும்? ஆப்பிள் நறுக்கி வச்சா என்ன ஆகும்? நரி சாப்பிட்டு போயிடுமா? டேய் முடியலடா. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த ஜோக்கை அதே பொறுமையோட முழுசாக பார்ப்பீங்களா? நல்ல குட்டி இல்லை, வெயிட் பண்ணி பாருங்கடா. வாங்க 7th ஜோக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் பிறந்த குழந்தையோட பல் எந்த கலரில் இருக்கும்? தமிழ்நாட்டில் பிறந்த எந்த கலர் இருக்கும்? ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு பல் இருக்குமா? இருக்காது தானே? பாப்பா ஆன்சர் என்னன்ட்டு. பிறந்த குழந்தைக்கு தான் பல்லே இருக்காது. நான் கரெக்டு. யாரெல்லாம் கரெக்டோ கமெண்ட் பண்ணுங்கள். Now we are moving to 8th joke guys. சாப்பிட முடியாத கனி எது? என்ன கனியாக இருக்கும்? அட நம்ம பால்கனி. எப்பட்றா இது யாரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க? இப்போ நம்ம வந்து 9th ஜோக் பார்க்க போகிறோம். எந்த ஊரில் அதிர்ஷ்டமே இருக்காது? அதிர்ஷ்டம் இல்லாத ஊரா? அப்படி என்ன இருக்கும்? அட நம்ம லக்னோ. லக்குனோ. அடாடாடாடா. இப்போ நம்ம 10th ஜோக். தினேஷ் எப்போதும் சேர்லையே உட்காந்துட்டு இருப்பான். ஏன் உட்காரான் சேர்லையே? என்னவா இருக்கும்? என்றால் அவன் தானே சேர்மேன். சேர்மேன் என்றால் சேர்லையே தான் உட்காந்துட்டு இருப்பார். நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா?